இன்றைக்கி ஏகாதசி. இந்த ஏகாதசி வந்து பத்மினி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிற ஏகாதசிகள்லேயே இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு இன்னும் நிறைய பேர்கள்லாம் உண்டு. அதிக மாச ஏகாதசி, புருஷோத்தம ஏகாதசி, கமலா ஏகாதசி, பத்மினி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம் வந்து அதிக மாதம், அதாவது சந்திரன் பூமியை சுற்றி வர்ற நாள். ஒரு வருஷத்துக்கு 354 நாட்கள். அது மாதிரி பூமி சூரியனை சுற்றுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 365. ஒரு 11 டேஸ் டிஃப்ரென்ஸ் வரும். சூரிய கலண்டருக்கும் சந்திர கலண்டருக்கும் 11 டேஸ் டிஃப்ரென்ஸ் வரும். 3 வருஷத்துக்கு ஒரு வருஷம் இந்த மாதம் வந்து அதிகமாக போகும். அதனால் பத்மினி ஏகாதசி அப்படிங்கிறது வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் வரும். அந்த அதிக மாதத்தில் வளர்பிறையில் வர ஏகாதசியை நம்ம பத்மினி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பத்மினி ஏகாதசிக்கு விரதம் வந்து முழு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி முடியலையா, வெறும் ஜலம் இல்லை பசும்பால் அப்படி எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் தானியங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது விசேஷம் இந்த பத்மினி ஏகாதசி. இதை வந்து யுதிஷ்டிரனுக்கு கிருஷ்ணரே சொன்ன ஒரு வழிபாடு. இந்த பத்மினி ஏகாதசிக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த விரதம் இருந்து வேண்டிக்கிறது. கல்யாணம் ஆகி குழந்தைகள் பாக்கியம் இல்லாமல் இருக்கா இல்லையா, அவளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு விரதம் இந்த பத்மினி ஏகாதசி விரதம். நமக்கெல்லாம் வந்து கார்த்தவீர்யார்ஜுனன் கேள்விப்பட்டிருப்போம். மிகச்சிறந்த ஒரு போர் வீரன், ஆளுமைனா அப்படி ஒரு ஆளுமை. ராவணனால் அவனை ஜெயிக்க முடியல. ராவணன் வந்து 7 லோகத்தையும் அடக்கி வச்சவன், தேவர்களை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தவன். அவனால் ஜெயிக்க முடியாத ஒரு வீரன் ராமனுக்கு முன்னாலன்னா கார்த்தவீர்யார்ஜுனன். இந்த கார்த்தவீர்யார்ஜுனனுடைய அம்மா பத்மினி. அவ ஏகாதசி விரதம், இந்த அதிக மாச ஏகாதசி விரதம் இருந்து கார்த்தவீர்யார்ஜுனனை தவம் இருந்து பெற்றனால இந்த ஏகாதசிக்கு அவ அம்மா பேரு பத்மினி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த விரத முறைகளை முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றி இந்த விரதம் இருந்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. பத்மினி ஏகாதசி விரதம் இன்னைக்கு பத்மினி ஏகாதசி விரதம். நம்ம வந்து ஐயங்கார் கிச்சன் சேனலில் ஏகாதசிக்கும் திருவோணத்துக்கும் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் சொல்லிட்டு வரோம். 27 வாக்கியங்கள் சொல்லிட்டோம். இன்னைக்கு 28வது வாக்கியம். 28வது வாக்கியம், அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே. சஞ்சயனை போலே. ஆமாம். இந்த வாக்கியத்தை பார்க்கறதுக்கு முன்னால் திருக்கோளூர் பெண்பிள்ளைங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோம் என்ன அப்படின்னு. இது வந்து திருக்கோளூருங்கிற திவ்ய தேசத்துக்கு ராமானுஜரும் அவர் சீடர்களும் வைத்தமாநிதி பெருமாளை பார்க்கறதுக்காக வரா. அப்போ அந்த ஊர்லேருந்து தயிர் வைக்கிற பெண்மணி மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போயிருக்கா. இப்போ ராமானுஜர் கேட்குறாரு, நம்மாழ்வார் பாடி இந்த ஊர் எல்லோரும் வந்து சேவிக்க வேண்டிய ஊர்னு கேள்விப்பட்டு வந்தோம், ஆனால் நீ இந்த ஊரை விட்டு போயின்னு இருக்கேங்கும் போது அந்த பெண்மணி 81 வாக்கியங்கள் ராமானுஜர்கிட்ட சொல்கிறான். அதெல்லாம் வந்து நம்ம வேதங்கள்லேருந்தும் உபனிஷத்துலேருந்தும் ஆழ்வார் சரித்திரங்கள்லேருந்தும் இருக்கும். அதை சொல்லி இந்த மாதிரி பக்தி உடையவளானா நான் இந்த திவ்ய தேசத்தில் இருந்தான்னா பக்கத்து ஊருக்கு போய் இருந்தான்னா எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ராமானுஜரே பிரமிச்ச ஒரு அந்த ஸ்தலம் அப்பேற்பட்ட ஸ்தலம். நம்மாழ்வார் அதான் சொல்கிறார், எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம 28வது வாக்கியம் அந்த பெண்மணி சொன்ன கதையை பார்க்க போகிறோம். அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே. இப்போ ராமாயணத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கேன், ராமனுக்கு ஒரு பிடித்த கதாபாத்திரம் எது? ஆஞ்சநேயர். ஆமாம், ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிக்கும் ராமனுக்கு. ராவணனை வதம் பண்ணுறதுக்கு ராமன் வந்து பூலோகத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது.
அவன் கையில் இருக்கிற சங்கும் சக்கரத்தையும் அனுப்பிச்சா போகிறோம், ராவணனை வதம் பண்ணிடலாம். ராமனே இங்கே வரணும்னு அவசியம் கிடையாது. மகாவிஷ்ணு ஒரு அவதாரம் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. எதுக்காக வந்தார்? ஆஞ்சநேயரை பார்த்து ஆற தழுவிக்கணும்னு வந்தார். ஆஞ்சநேயரை அப்படி பிடிக்கும். ஆஞ்சநேயரை பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்கிட்ட இருந்த பணிவு, பக்தி, தைரியம். இதுதான் ஆஞ்சநேயர்னா. இதுதான் பக்தி இருக்கும், பணிவு இருக்கும், தைரியம் இருக்கும். இதே மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிருஷ்ணனுக்கு பாரதத்தில் பிடிச்ச ஒரு கதாபாத்திரம்னா சஞ்சயன். இந்த 3 குணாதிசயங்களும் இருக்கும் சஞ்சயனுக்கு. பணிவு இருக்கும். அவன் யார்கிட்ட வேலை பார்த்தான்? திருதராஷ்டிரன்ட்ட வேலை பார்த்தான். திருதராஷ்டிரன் மேலே ஒரு பணிவு இருக்கும். பக்தி உண்டு. என்ன பக்தி? தொழில் பக்தி உண்டு அவனுக்கு. தன்னுடைய கடமையை பக்தி மேற்கொண்டு செய்வான். அந்த கடமையில் இருக்கிற தொழிலில் இருக்கிற பக்தி. அதே மாதிரி தைரியம். திருதராஷ்டிரன் கேட்குறான் சஞ்சயன்ட்ட, இந்த குருக்ஷேத்ரா போரில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு சஞ்சயன்ட்ட கேட்குறான். திருதராஷ்டிரன்ட்ட சொல்கிறான், கிருஷ்ணன் எங்கே இருக்கானோ அந்த பக்கம் தான் ஜெயிக்கும். கிருஷ்ணன் எங்கே இருக்கான்? பாண்டவர் பக்கம். தன்னுடைய மன்னன் அவனோட அரண்மனை தான் வேலை பார்க்குறான். எல்லாரும் என்ன சொல்லுவா? நம்ம தான் ஜெயிப்போம் மன்னா அப்படின்னு சொல்லிடுவோமே. அவன் அப்படி சொல்ல. கிருஷ்ணன் எங்கே இருக்கானோ அங்கே தான் வெற்றி. துணிவு, பக்தி, தைரியம், இது 3 சேர்ந்து பெற்றவன் வந்து இந்த சஞ்சயன். இந்த சஞ்சயனுக்கு வந்து அரண்மனையில் இருந்துட்டே குருக்ஷேத்திர போற அன்னன்னைக்கு அந்தந்த நொடியில் என்ன நடக்கும் அப்படின்னு ஞான திருஷ்டியால் பார்க்கறதுக்கு ஒரு வரம் கிடைச்சது அவனுடைய அந்த சஞ்சயனுடைய குரு வேதவியாசர் மூலமாக. வேதவியாசர் மூலமாக அப்படி ஒரு சக்தி வாங்கி திருதராஷ்டிரனுக்கு பார்வை கிடையாது இல்லையா, அவனுக்கு அங்கே போரில் நடக்கிற விஷயங்கள் ஒன்று சொல்லி கொடுத்துன்னு இருக்கான். பகவத்கீதையை அப்படி தான் சொன்னான். அங்கே அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு இருக்கிறத இங்கே சொல்கிறான். அவனுக்கு கேட்டு பார்த்து திருதராஷ்டிரன் சொல்லின்னு இருக்கான். அந்த மாதிரி சஞ்சயன் வந்து அப்பேற்பட்ட ஆச்சாரிய பக்தி, ஆச்சாரிய அனுகிரகம் படைச்சவன் அந்த சஞ்சயன். இந்த சஞ்சயன் வந்து தூது அனுப்புகிறான் ஒரு தடவை. பாண்டவர்கள் வனவாசெல்லாம் முடியுது, சமாதான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அப்போது துரியோதனன் பேச்சை கேட்டு திருதராஷ்டிரன் வந்து அரண்மனையில் முடிவெடுக்கிறான். பாண்டவர்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது. தர்மன் வந்து இந்திரபிரஸ்தமாவது கொடுங்க அப்படிங்கிறான். ஒன்றுமே கிடையாது அப்படின்னு முடிவாருது துரியோதனோட பேச்சை கேட்டு. திருதராஷ்டிரன் இப்படி முடிவெடுத்த, பாண்டவர்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு முடிவெடுத்து சஞ்சயனை அனுப்புகிறான். சஞ்சயா, நீ போய் பாண்டவர்கள்ட்டையும் கிருஷ்ணன்கிட்டையும் சொல்லு, ஒன்றும் கிடையாது அவளுக்கு. இந்த தகவலை போய் சொல்லணும், சஞ்சயன் போய் சொல்லணும். சஞ்சயனுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியும். ஆனால் தன் கடமையில் இருக்கிற பக்தி, திருதராஷ்டிரன் மேலே இருக்கிற பணிவு ஒத்துண்டான். நேரம் இங்கே வரான், கிருஷ்ணனை பக்கத்தில் வரான். கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனையும் திரௌபதியையும் கூட்டிண்டு தன்னுடைய அந்தரங்க அறைக்கு போகிறான். சத்யபாமா மடி மேலே படுத்துக்கிறான். காலை தூக்கி அர்ஜுனன் மடி மேலே வைக்கிறான். பக்கத்தில் திரௌபதியை உட்கார சொல்கிறான். அந்தரங்கமாக ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. பக்கத்தில் அர்ஜுனனும் திரௌபதியும். மெய்காப்பாளன் வந்து சொல்கிறான், சஞ்சயன் உங்களை பார்க்கறதுக்காக வரான். இந்த செட்டப்பை எதுவுமே கலைக்கல. யாரு? கிருஷ்ணன். சஞ்சயன் அப்படியே அனுப்பு, பரவாயில்ல. சஞ்சயன் அப்படியே அனுப்புகிறான். உள்ளே வந்து பார்க்குறான். ஏகாந்தமாக இருக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் 4 பேர் இருக்காங்க. 2 பேர் கணவன் மனைவி 2 பேர் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் 4 பேர் இருக்கா. அந்த மாதிரி. இப்போ என்ன அர்த்தம்? அர்ஜுனன் வந்து அவ்வளவு நெருக்கமானவன் எனக்கு அப்படின்னு இந்த லோகத்துக்கு சொல்கிறான் கிருஷ்ணன். இன்னொன்று,
அர்ஜுனனுக்கு சமமாக இந்த சஞ்சயனை நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன்? சஞ்சயனுடைய துணிவு, பக்தி, தைரியம், யாராக இருந்தாலும் உண்மையை பேசக்கூடிய தைரியம் சஞ்சயனுக்கு அதை பார்த்த உடனே கிருஷ்ணன் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது, கிருஷ்ணன் வந்து பேசணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிற செட்டப்லேயே தெரிஞ்சு அந்த ஒரு சூழ்நிலையே தெரிஞ்சு போயிடுத்து. அர்ஜுனனுக்கு நெருக்கமானவன் இந்த கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்கு நெருக்கமானவன் இந்த அர்ஜுனன், அவளை பிரிக்க முடியாது, கிருஷ்ணன் எங்கே இருக்கானோ அங்கே தான் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு திருதராஷ்டிரன் வந்து சொன்னான், போர் உண்டு, வெற்றி நிச்சயம் பாண்டவர்களுக்கு அப்படின்னு சொன்னான். அதை தான் சொல்கிறது இந்த பெண் பிள்ளை சொல்கிறா, அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே. சஞ்சயன் மாதிரி அப்படி ஒரு நேர்மை, அந்த தொழில் பக்தி, தைரியம், துணிவு, பணிவு இதெல்லாம் இருந்ததா எனக்கு? போய் கிருஷ்ணனுடைய அந்தரங்கமான அறைக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு நான் அப்பேற்பட்ட பக்தி உடையவளா அப்படின்னு கேட்குறா இந்த வாக்கியத்தில். ஏகாதசி அதுவும் கதை நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ.